ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கேற்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். ஆக்சுவலாக இது வந்து இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஸோ இந்த புக்கு வந்து போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான். ஸோ நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லைனா நெக்ஸ்ட்டு குரூப் 4 குரூப் 1 எதுக்குமே இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், நான் புக்கை வச்சு அப்படியே சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒன்ஸ் நான் வந்து நோட்ஸ் எடுத்து அது கொடுத்தாலுமே கம்ப்ளீட்டாக அது உங்களுக்கு படித்த ஃபீல் இருக்குமான்னு தெரில. ஸோ அதனால தான் இந்த ஒரு முயற்சி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஓகேவா என்னன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பாகும். இது உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனம். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டதா அல்ல அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வரலாற்று நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சும்மா இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றம் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. ஸோ இது வந்து நமக்கு பெருசாக தேவையில்லை. சென்னை, வங்காளம், பம்பாய், ஸோ நமக்கு இது தெரியும். ஸோ இந்தியா மேப் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பம்பாய், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வங்காளம், அதுக்கப்புறம் சென்னை. ஸோ இந்த 3 இடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸாக இருந்திருக்கும். எதுக்காக அப்படின்னா, தேசியம் வளர்வதற்கு முக்கியமான பிளேஸாக இருந்தது. ஸோ இந்த போராட்டத்தில் துவக்க காலத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமைக்குரியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பெருமைக்குரிய பங்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதான் இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ விஜயநகர, மதுரை சுல்தானிய, மராத்திய மேலாதிக்கங்களை அந்நிய ஆதிக்கமாக கருதாத தமிழ்நாடு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் முனைப்புடன் ஈடுபட்டது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி யாருக்காக தான், இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக தான் அதிகமாக போராடி இருப்போம். அப்போ பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினது அப்படின்னா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பூலித்தேவர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மன் ஆகட்டும், சின்ன மருது, பெரிய மருது, ஸோ இப்படி அந்த இது வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி 1800 to 1801, வேலூர் கிளர்ச்சி 1806. ஸோ இது வந்து நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கெல்லாம் போய்க்கலாம். ஓகே. இப்போ ஆங்கில கல்வி கற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் உரிமை உணர்வும் விடுதலை வேட்கையும் பெற்று அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தினர். ஓகே. ஸோ நமக்கு தெரியும், அந்த கல்வி கற்றவர்கள் தான் வந்து இதில் ஃபஸ்ட்டாக இறங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு படித்த ஒரு வர்க்கம், பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட கிண்டல் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு அந்த 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சென்னை எடுத்துட்டோன்னா, இங்கே ஸ்டார்ட் ஆன ஒரு அரசியல் அமைப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா, சென்னை சுதேசி சங்கம், சென்னை மகாஜன சபை. ஸோ சென்னை சுதேசி சங்கம்னா வேறு எதுவும் இல்லை, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஓகேவா? சென்னை வாழ் மக்கள் சங்கம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். இவர் வெங்கடேஷன் அவரோட புக்கில் வந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பார். பட் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ சென்னை சுதேசி சங்கம் நமக்கே தெரியும் 1852 இது எப்போ 1852 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சென்னை மகாஜன சபா 1884. ஓகேவா? ஸோ இது வந்து February 26 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது. அதுவே மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது May 16. ஓகே. ஸோ இது வந்து February 26, இது வந்து May 16. ஓகே. இப்போ பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டத்திற்கு பின் திவான் ரகுநாத ராவ் அப்படிங்கிறவரோட வீட்டில் தான் கூடி இப்படி நம்மலாம் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். ஸோ நமக்கு தெரியும், பிரம்மஞான சபை கூட்டம் நடந்த நேரத்தில் தான் சென்னையில் வந்து எல்லாரும் கூடி ஐஎன்சி ஒன்று தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எல்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இது யாரோட வீடு அப்படின்னா திவான் ரகுநாத ராவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூனாவில் தான் நடக்கிறதா இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆயிருக்கும், அங்கே வந்து பிளேக் நோய் அந்த மாதிரி பரவிட்டு இருந்தனால பம்பாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடும் துவக்க கால காங்கிரஸ், முதல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள். ஸோ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் நமக்கு தெரியும், ஏஓ ஹியூம். ஸோ அவரோட முயற்சியின் விளைவாக தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். 1885 December 28 எங்கே கூடிச்சு, பம்பாயில் கூடிச்சு. ஸோ இந்த கூட்டத்தில் மொத்தமாக 72 பேர், சென்னை 72 பேர் வந்து
கலந்துருப்பாங்க. அதில் சென்னையிலேருந்து போனவங்க எத்தனை பேர் அப்படின்னா இதில் 21ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து 22ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த குரூப் 4ல் வந்து இதில் உள்ள கண்டென்ட் தான் எடுத்திருக்காங்க. பட் அதுக்கு கீ வந்து என்ன செட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகேவா? பட் நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் 22 பேர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அவர்களுள் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்னா 16 பேர். ஏன்னா சென்னை மாகாணம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஆந்திரா, கர்நாடகா, ஸோ கேரளாவோட சில பகுதிகள், ஸோ இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் இணைச்சதாக இருந்தது. அப்போ நம்ம தமிழ்நாடு தமிழ் பேசுகிற மக்கள் வந்து 16 பேர் தான் போயிருக்காங்க. ஸோ அதில் வந்து சுப்பிரமணிய ஐயர், அனந்தாச்சாரி, வீரராகவாச்சாரி, ரெங்கையா நாயுடு, சுவாமிநாத ஐயர், வெங்கட சுப்பராய பந்துலு, கேசவ பிள்ளை, ஸோ இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து. இவர்கள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள். இவர்கள் அன்றி சென்னை ட்ரேஷியன் சங்கத்தின் தலைவரான டிஎஸ் ஒயிட், சென்னை கலெக்டராக இருந்த ரகுநாத் ஐயர், ஆற்காடு பேராசிரியர் சுந்தர்ராமன், திருவள்ளூர் டிஎன் ஐயர், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்வையாளர்களாக போய் பங்கேற்றிருப்பாங்க. அப்போது முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக இருந்தது யார்? டபிள்யூசி பானர்ஜி. ஸோ அவரோட பெயரை யார் வழிமொழிஞ்சிருப்பாங்க அப்படின்னா மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ் சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைத்தது. ஓகேவா? அப்போது டபிள்யூசி பானர்ஜியோட பெயரை வழிமொழிஞ்சு அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர். ஸோ ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதும். மற்றது ஸ்டோரிஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறத கொஞ்சம் எழுதி வச்சிங்க அப்படின்னு ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறத எழுதி வச்சிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். அடுத்தது சென்னையில் 3வது மாநாடு. நமக்கு தெரியும் செகண்ட் மாநாடு 1886 கல்கத்தாவில் நடந்திருக்கும். ஸோ அதோட தலைவராக தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அதுக்கும் சென்னையிலேருந்து 47 பிரதிநிதிகள் வந்து போயிருப்பாங்க. ஸோ காங்கிரஸோட 3வது மாநாடு எப்போ? 1887 டிசம்பரில் சென்னையில் தான். ஸோ 1000 விளக்கு பகுதியில் நடந்திருக்கும். அது வந்து மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட தலைவராக பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த பக்ருதீன் தியாப்ஜி தான் இந்த ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு முஸ்லீம் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதில் சென்னை மாநிலத்தின் சார்பாக 362 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு 10th புக்கில் இருக்கிற டேட்டாஸ் தான். சென்னை பட்டதாரிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மெட்டல் கம்பெனி, அஞ்சுமான் முக்த இல்லம், புரசைவாக்கம் இந்து நிதி, ஸோ இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இதில் கலந்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜயராகாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினா விடை அப்படிங்கிற சிறுநூல் மலிவு விற்பனையில் விற்பனை செய்யப்பட்டு அதனால் கிடைத்த நிதியும் மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்போ நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன? காங்கிரஸ் வினா விடை அப்படிங்கிற புத்தகம் யார் எழுதினதுன்னா விஜயராகவாச்சாரி. ஓகேவா? ஸோ ராஜா சட்டி மாதவராவ் வரவேற்பு குழு தலைவர். அப்போ வரவேற்பு குழு தலைவர்னு போட்டு 3வது மாநாட்டுக்கு ராஜா சட்டி மாதவராவ்னு எழுதிக்கோங்க. ராவ்சாஹி மூக்கணாச்சாரி தமிழில் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். அப்போது சென்னை கவர்னராக இருந்தது யார் அப்படின்னா கன்னிமாரா பிரபு. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து காங்கிரஸ் வினாவிடை அப்படிங்கிற நூல் விஜயராகவாச்சாரியோடது. செகண்ட் வந்து வரவேற்பு குழு தலைவராக 3வது மாநாட்டில் இருந்தது ராஜா சட்டி மாதவராவ். அடுத்தது அந்த டைமில் சென்னை கவர்னராக இருந்தது கன்னிமாரா பிரபு. ஓகேவா? ஸோ இது 3மே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். துவக்க கால காங்கிரஸோடு தமிழ்நாடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. ஸோ 1887க்கு அப்புறம் நமக்கு தெரியும் காங்கிரஸ் மாநாடு சென்னையில் எப்போல்லாம் நடைபெற்றுச்சுன்னு சொல்லி 12th அந்த மேப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ 1894, 98, 908, 23, 27 ஸோ இந்த ஆண்டுகள் எல்லாம் நடந்திருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக இடையில 914 வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது அந்த நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும் கரெக்டாக, அதை பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் இயர் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. 1920 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர் சிபி விஜயராகவாச்சாரி. ஆக்சுவலாக 1920 வந்து 2 பிளேஸில் நடக்கும். ஒன்று வந்து கல்கத்தா செஷன், இன்னொன்று வந்து நாக்பூர் செஷன். 1920 கல்கத்தா செஷனில் நடந்தது வந்து சிறப்பு மாநாடு. ஸோ அந்த சிறப்பு மாநாட்டுக்கு லாலா லஜ்பதி ராய் தலைமை தாங்கியிருப்பார். அதே மாதிரி இன்னொன்று நாக்பூர் செஷன். ஸோ அந்த நாக்பூரில் நடந்த செஷனுக்கு சேலம் சி விஜயராகவாச்சாரி
ராகவாச்சாரி தலைமை தாங்கியிருப்பார். ஸோ கவுகாத்தி செஷன் அப்படிங்கிறது 1926 தான் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தலைமை தாங்கியிருப்பார். இவங்க 2 பேரையும் எதுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் வந்து இந்த 2 காங்கிரஸ் மாநாட்டுக்கும் தலைமை தாங்கியிருக்காங்க, விஜயராகவாச்சாரியும் ஸ்ரீனிவாச ஐயங்காரும். ஸோ துவக்க கால தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் ஆங்கில கல்வி பெற்று செல்வமும் செல்வாக்கும் மிக்க அரசாங்க விசுவாசிகளாகவே இருந்தனர். விக்டோரியா மகாராணியின் மறைவு 1901 அந்த டைம்லையும் அரசு விசுவாசம் தெளிவாக வெளிப்பட்டது. ஓகேவா. அடுத்தது தமிழ்நாட்டு மிதவாதிகள். ஸோ கோபாலகிருஷ்ண கோகலையை பின்பற்றியவர்கள் காங்கிரஸ் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. நமக்கு தெரியும் கோபாலகிருஷ்ண கோகலைனா ஃபஸ்ட்டு தான் ஞாபகம் வரணும். 1905 சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படிங்கிறத ஆரம்பித்தது கோபாலகிருஷ்ண கோகலை தான். ஸோ எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லாத ஒரு முதல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. கோகலையின் வழக்கரமாக திகழ்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கினார். ஓகேவா. ஸோ இதை வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த புக்கில் தான் இருக்குது. ஓகே, மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி யார்? VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி. இதை நோட் பண்ணிக்கோங்க. அவரை போன்றே PS சிவகாமி ஐயரும் V கிருஷ்ணசாமி ஐயரும் T வெங்கட்ராம சாஸ்திரியும் இந்தியன் ரெவ்யூ பத்திரிகை ஆசிரியரான G நடேசன் தமிழ்நாட்டின் தலை சிறந்த மிதவாதிகள். ஸோ மிதவாதிகள்னு போட்டு நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்தியன் ரெவ்யூ. ஸோ இந்தியன் ரெவ்யூ பத்திரிகை யாரோடதுன்னா GA நடேசனோடது. இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அவர்கள் அனைவரும் பிராமண மத்திய தர வகுப்பை சார்ந்தவர்கள், பெரும்பாலும் வக்கீல் தொழில். ஸோ நமக்கு வந்து தெரியும், இந்த தமிழில் வந்து நம்ம இந்த கவிஞர்கள் எல்லாம் படிப்போம். அவங்களாகட்டும் இந்த டைமில் இப்படி விடுதலை போராட்டத்தில் இறங்கினவங்களாகட்டும் எல்லாமே வந்து மோஸ்ட்லி லாயர்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா. ஓகே, தமிழ்நாட்டு மிதவாதிகள் அரசாங்க ஆதரவாளர்கள். மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட சென்னை சட்டமன்றத்தில் மிதவாதிகள் இடம்பெற்றனர். அப்போது இந்த மார்லே மின்டோ சட்ட திருத்தத்தின் விளைவாக தான் சென்னை சட்டமன்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக 1861 கவுன்சில் ஆக்ட் படி சென்னை சட்டமன்றம் அமைச்சிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணவங்க அதில் இருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து V கிருஷ்ணசாமி ஐயர், BS சிவகாமி ஐயர் 1914க்கு முன் சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்ற முக்கிய மிதவாத தலைவர்கள். ஸோ மாண்டேக்கு அறிக்கை ஒன்று கொடுத்துருப்பார், ஆகஸ்ட் ஆஃபர் 1917 ஆகஸ்ட் 20 இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இந்த டேட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதில் வந்து தமிழ்நாட்டு மிதவாதிகள் இதை ஆர்வத்தோடு கொண்டாங்க. அதே போன்று இரட்டை ஆட்சியையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு இதுக்கப்புறம் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீனிவாச சாஸ்திரி மிதவாத தலைவர்கள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரகத்தினின்றும் ஒதுங்கியே நின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால்தான் காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாட வேண்டியதாயிற்று. அடுத்தது தமிழ்நாட்டு தீவிரவாதிகள். பாலகங்காதர திலகரை ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் தீவிரவாதிகள். ஸோ இங்கே வந்து சேலம் விஜயராகவாச்சாரியை தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி, நாங்கள் எப்படி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டு தீவிரவாதத்தோட தந்தை யாருன்னா சேலம் விஜயராகவாச்சாரி. இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், மிதவாதிகளுக்கு தந்தை கோபாலகிருஷ்ண கோகலை. ஸோ இங்கே தீவிரவாதத்துக்கு பாலகங்காதர திலகர். ஓகேவா. அவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர் தான் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. யார்? ராஜாஜி, அரசியல் சாணக்கியர் இருக்கார்ல, அவர் தான். அவர் சேலத்தை தென்னாட்டின் பூனா என கருத்தில் கொண்டு திலகர் அடிபற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் செயல்பட்டனர். அப்போது தென்னாட்டின் பூனா என அழைக்கப்பட்டது எதுனா சேலம். ஏன் சொல்கிறாங்க அப்படி? தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக இருந்தது அந்த பூனா ஏரியா தான். ஸோ அப்போ தென்னாட்டின் பூனா அப்படிங்கிறது சேலம் தான் ராஜாஜி பிறந்த ஊர், சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி அதனால அவரை சொல்லுவாங்க. அடுத்தது சென்னையில் TM நாயர், S கஸ்தூரி ரங்க ஐயங்கார், A ராமசாமி ஐயங்கார், T ரெங்காச்சாரி இவங்கெல்லாம் செல்வாக்கு மிக்க தீவிரவாதிகளாக திகழ்ந்தவங்க. வங்க பிரிவினையின் விளைவாக எழுந்த தேசிய இயக்கத்தால் பெரிதும் கவரப்பட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை 1906 நவம்பரில் தொடங்கியிருப்பார். ஆக்சுவலாக நமக்கு தெரியும் எக்ஸாக்ட் டேட் 1906 அக்டோபர் 16 வந்து தொடங்கியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் 1907 நடைபெற்ற சூரத் காங்கிரஸுக்கு 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை திரட்டி
வரணும் அப்படின்னு சொல்லி வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு யார் சொல்லுவாங்கன்னா அரவிந்த கோஷ் கொடுத்த தந்தியை சிறமேற்கொண்டு தமிழ்நாட்டு திலகரான அவர். ஸோ தமிழ்நாட்டு திலகர் யாருன்னா வஉசி. ஸோ வஉசியோட அரசியல் குரு தான் பாலகங்காதர திலகர். ஓகேவா? ஓகே. ஸோ இவரும் இங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருப்பார். சென்னை சென்று சுப்பிரமணிய பாரதியார், மண்டையம் ஸ்ரீனிவாசாரி, ஸோ இவங்க கூட எல்லாம் பேசி எல்லாரும் சூரத்துக்கு போயிருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் வந்து அடுத்தது, தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மை எண்ணும்போது உடல் புல்லரித்து மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாகியது அப்படின்னு சொல்லி தன்னோட அனுபவத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாரதியார். ஸோ அவர் எழுதுவார்ல, சூரத் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டெனன்ட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதுவார். அந்த புத்தகத்தில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1908 பிப்ரவரி. ஸோ கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம். வஉசியும் யாரும் நம்ம சிவா, சுப்பிரமணிய சிவா 2 பேரும் இது அந்த போராட்டத்தை எல்லாம் தடை உத்தரவெல்லாம் மீறி போராட்டம் செஞ்சதுனால கைது செய்வாங்க. ஸோ கைதானதை அடுத்து தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வன்முறை கலவரங்கள் துப்பாக்கி சூட்டில் முடிஞ்சிருக்கும். 1911 ஜூலை 11, ஆக்சுவலாக டேட் தப்பு, 1911 ஜூன் 17. ஓகேவா? ஸோ அங்கே என்ன ஆகும், வாஞ்சிநாதன் வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் வச்சு ஆஷ் கலெக்டரை வந்து சுட்டு கொள்ளுவார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டு தேசிய போராளிகள், மிதவாதிகள், தீவிரவாதிகள் ஆகியோரின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் முறியடித்த போது தீவிரவாதிகளில் சிலர் பயங்கரவாதிகளாயினர். மிதவாதிகளிடமிருந்து தீவிரவாதிகள் தோன்றியது போன்று தீவிரவாதிகளிடமிருந்து பயங்கரவாதிகள் தோன்றினர். ஓகேவா? ஸோ தீவிரவாதிகள் தீவிரமாக இருப்பாங்க, பயங்கரவாதிகள் இன்னும் ரொம்ப கொடுமையாக இருப்பாங்க. ஓகேவா? 1905 லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பையும் 1906 இந்தியா விடுதி என்ற முகாமையும் அமைத்தனர். தமிழ்நாட்டை சேர்ந்த வாவேசு ஐயரும் திருச்சி டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன், எம்பிடி ஆச்சாரி, ஸோ இவங்கெல்லாம் இந்த லண்டன் இந்த ஹோம் ரூல் லீக், அதுக்கப்புறம் இந்தியா விடுதி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே பயிற்சி பெற்றவங்க. ஸோ ஓகே, லண்டனில். ஓகே. வெள்ளை அதிகாரிகளை கொண்டு அந்நிய ஆட்சியாளர்களிடையே பயத்தை ஏற்படுத்தி தக்க தருணத்தில் வன்முறை கிளர்ச்சி செய்து இந்தியாவை விடுவிப்பது இவர்களது குறிக்கோள். வாவேசையர். ஸோ வாவேசையர் பார்த்துட்டோம் அப்படின்னா பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன்ஸ் போயிருப்பார். அங்கே போயிட்டு இவர் பயங்கரவாதியாக மாறியிருப்பார். ஸோ பயங்கரவாதினா அதை கொல்ற அளவுக்கு துணிகிறவங்க தான் பயங்கரவாதி. ஸோ இந்தியா விடுதியில் தங்கியிருந்த இவர் பிற பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து என்ன பண்ணுறாரு, ஆயுத புரட்சி ஏற்படுத்துகிறாரு. 1908 இந்தியா விடுதியில் தங்கியிருந்த மதன்லால் திங்கரா அப்படிங்கிற பயங்கரவாதி கர்சான் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொண்டார். யார் கொல்றாங்க? மதன்லால் திங்கரா கொன்னது யாருன்னா கர்சான் வாலி. ஸோ இவர் இந்தியா விடுதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீவிர கண்காணிப்புக்குள்ளானது. இதுக்கப்புறமா பயங்கரவாதிகள் தங்கள் பாசறையை லண்டனிலிருந்து பாரிஸுக்கு மாற்றிட்டாங்க. வாவேசு ஐயர் வீர சவார்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம், இந்த நூலை வந்து மராத்தியிலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஸோ அப்போ இதில் நோட் பண்ண வேண்டியதுன்னா 1857 ஃபஸ்ட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மராத்தி மொழியில் எழுதப்பட்ட வீர சவார்கரோட புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை இங்கிலீஷில் எழுதினது யாருன்னா வாவேசு ஐயர். ஸோ கேட்கலாம். தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றார், 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டி ஒன்றியை பாண்டிச்சேரிக்கு அனுப்பினார். யார்? வாவேசு ஐயர். ஸோ ஐயர் ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு வந்தார். ஓகேவா? அப்போ வெடிகுண்டு தயாரிக்கிறத ரஷ்யாவில் போய் கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. புதுவையில் தஞ்சம் புகுந்த ஐயர் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்தி சண்டை, துப்பாக்கி சுடல் இந்த மாதிரி எல்லா பயிற்சியும் கொடுத்தாரு. ஸோ இங்கே தான் வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் துப்பாக்கியால் சுடுறதுக்கு பயிற்சியை கொடுத்தது யாருன்னா வாவேசு ஐயர். ஓகே. வாஞ்சிநாதன் நீலகண்ட பிரம்மச்சரியை பார்க்க போயிருப்பார். ஸோ அவர் மூலமாக இவர் வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. அடுத்தது வாஞ்சிநாதன். ஸோ செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகன் வாஞ்சிநாதன் திருவிதாங்கூரில் உள்ள புனலூரில் அரசாங்க கட்டிலாவில் பணிபுரிந்து வந்தவர். வாவு சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, ஸோ இவங்கெல்லாம் தூய்மையான தேசியவாதிகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளால் வெள்ளை அதிகாரிகளுக்கு எதிராக வெறுப்பையும் வஞ்சத்தையும் வளர்த்து கொண்டார் வாஞ்சிநாதன். ஸோ இதனால் இவர் நெல்லை மாவட்ட கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆஷை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1911 ஜூன் 17 கொடைக்கானலுக்கு செல்வதற்காக நெல்லையிலிருந்து புகைவண்டியுடன் தன் மனைவியுடன் புறப்பட்டு கொண்டிருந்த ஆஷை மணியாச்சி ரயில் நிலையத்தில் வச்சு சுட்டு கொள்கிறாரு. சுட்டு கொண்டுட்டு அவரும் செத்துடுறாரு. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து ஆஷ் குற்ற வழக்கில்
குற்றவாளியாக கருதப்பட்டு 7 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றார். ஏன்னா இவர் தான் முக்கிய குற்றவாளி இல்லையா? இது நமக்கு ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. இவர் புதுவையில் தஞ்சம் புகுந்திருந்த போது 1910 ஏப்ரல் 10 பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கத்தை ஏற்படுத்தினது 1910 ஏப்ரல் 10. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய அதிகாரிகளை கொண்டு இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவதே அதன் நோக்கமாகும். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகேவா? ஸோ இந்த சூரியோதயம் அப்படின்னா நிறைய பேர் பெயர் வந்து வரும். பாரதி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரி தான் நடத்திட்டு வந்திருக்காரு. வாஞ்சிநாதன் ஆஷை சுட்டுக்கொள்வதற்கு முன்பு புதுவை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தார். ஓகே, அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சிறை தண்டனைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் சிறையிலேருந்து வெளிவந்ததுக்கப்புறம் கம்யூனிஸ்டாக மாறிடுறாரு. அப்புறம் வந்து திருப்பி வங்க போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு 10 வருஷம் திருப்பி சிறை தண்டனை பெற்று ஃபைனலாக இந்த வாவேஸ்வயர் வந்து பரத்வாஜ ஆசிரமம் நிறுவனார் இல்லையா? அந்த மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரி கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் ஒரு ஆசிரமம் நிறுவுவார். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருக்காங்க ஒரு டைம். நீலகண்ட பிரம்மச்சாரி எங்கே ஆசிரமம் அமைச்சார் அப்படின்னா கர்நாடகத்தில் இருக்க நந்திமலை ஆசிரமம். ஓகேவா? தன்னோட லாஸ்ட் காலத்தை அங்கே தான் கழிச்சார். அடுத்தது மாடசாமி. ஸோ ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த மாடசாமி வஉசியின் வழக்கரமாக இருந்து சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்கிறாரு. பின்னர் வாஞ்சிநாதன் சார்ந்த இந்த பயங்கரவாத படையில் சேர்ந்தார். ஆஷ் கொலைக்கு பிறகு தலைமறைவாகிவிட்டார். இவரை கைது செய்ய பகீரத பிரயத்தனம் எல்லாம் செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனலாக அவர் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆச்சாரியா எம்பிடி ஆச்சாரியா சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வந்த மைசூரை சேர்ந்த மண்டயம் குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ இவரோட முழு பெயர் என்னென்னா மண்டயம் பிரதிவாதி திருமாலாச்சாரியார். ஸோ இது வந்து கேட்கலாம். எம்பிடி ஆச்சாரியா, எம்பிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார். ஓகேவா? ஸோ எவ்வளோ கொஸ்டின் இருந்தாலும் நம்ம ஆளுகளுக்கு இதுதான் கண்ணில் படும். அதனால் பார்த்துக்கோங்க. மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார். இவர் லண்டன் இந்தியா விடுதியில் வாவேசுவையர், டிஎஸ்எஸ் ராஜன் இவங்களோட சேர்ந்திருந்து தான் பயங்கரவாத புரட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு. தூத்துக்குடி குருநாத ஐயர், டாக்டர் செண்பகராமன் ஆகியோருடன் சேர்ந்து பெர்லின் முகாமில் இருந்த புரட்சியாளர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். ஓகே, அடுத்தது குருநாத ஐயர். ஸோ இவர் வந்து போலீஸ் இலாக்காவில் தலைமை காவலராக பணியாற்றியவர். வஉசி நடத்திய சுதேசி இயக்கத்தில் பங்கேற்பதற்காக வேலையை வந்து விட்டுட்டு கலவரத்தில் ஈடுபடுறாரு நெல்லை நகரில். ஸோ எதுக்காக? வஉசி அரெஸ்ட் ஆனதுக்காக. ஸோ எல்லா அந்த கட்டடங்களுக்கெல்லாம் தீ வச்சாங்க அப்படின்னு சொல்லி இவரையும் அரெஸ்ட் பண்ணி சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. சிறை தண்டனை பெற்று மீண்டு வர்ற இவர் வந்து திருப்பி கிளர்ச்சிக்கெல்லாம் ஈடுபட்டு அதுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக சொல்கிறாங்க. டாக்டர் செண்பகராமன். ஸோ இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாஞ்சில் நாட்டை சேர்ந்த டாக்டர் செண்பகராமன் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பிரிட்டனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சில அமைப்புகளை ஏற்படுத்தினார். ஸோ இவரோட பத்திரிகை வந்து ப்ரோ இண்டியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆங்கிலம் தவிர பிற மொழிகளிலும் பத்திரிகை நடத்தியவர். பெர்லின் முகாமில் இருந்தவர்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் யாருன்னா இந்த செண்பகராமன் தான். ஜெர்மன் அதிபரான கெய்சரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். லெனினை சந்தித்து அவரது ஆதரவை பெற்றார். முதல் உலகப் போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்ற முற்பட்டவர். ஸோ எம்டன் நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர். எப்போ? 1914. ஸோ இந்த கொஷினும் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எம்டன் நீர்மூழ்கி கப்பல் யார்? செண்பகராமன். இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவி போது அதன் அமைச்சரவையில் அயல்நாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அப்போது இவரை பற்றி மெயினாக பார்க்கணும் அப்படின்னா எம்டன் செண்பகராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எம்டன் கப்பலில் இருந்து சென்னை சட்டமன்றத்தை நோக்கி குண்டு வச்சார். ஓகேவா? 1914. அதுக்கு இவரோட பத்திரிகை ப்ரோ இந்தியா. ஓகே, ஃபைன். அடுத்தது பாரதியார். 1904 பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக பொறுப்பேற்கிறாரு. ஸோ நமக்கு பாரதியாரை பற்றி நல்லாவே தெரியும். அதே டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பெருசாக புதுசாக எதுவும் இருக்காது. ஸோ இவர் வந்து தன்னோட பிரதம சிஷ்யான சகோதரி நிவேதிதா, அதாவது சுவாமி விவேகானந்தரோட பிரதம சிஷ்யான நிவேதிதாவை சந்தித்தார். வங்க பிரிவினை எதிர்ப்பினாலே பிறந்த சுதேசி இயக்கத்தை ஆர்வத்தோடு வரவேற்றவர் யாருன்னா பாரதியார். பங்கிம் சந்திர சட்டர்ஜியோட வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி மாத இதழில் வெளியிட்டார். இது நமக்கு ஓல்டு 12th தமிழ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாயே வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பாடலையும் எழுதியிருப்பார்.
சுப்பிரமணிய சுதேசி இயக்க வளர்ச்சிக்காக நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட்ட போது அவரது நடவடிக்கை ஆதரித்து இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் எழுதியிருப்பார். ஓகே, வஉசி வாங்கிய கப்பல்களை பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பார். ஸோ வஉசி எங்கிட்ட 2 கப்பலோடு 3வது ஒரு கப்பலும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்லியிருப்பார். அது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக திகழ்ந்தவர் யாருன்னா பாரதியார். அவரது இந்தியா பத்திரிகை தீவிரவாத கட்சியினரின் போர் முரசாக ஒலித்தது. 1906 டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஸோ 1906 ஐஎன்சி செஷனோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அக்கூட்டத்தில் தலைவராக ஸ்டெட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க வேண்டும் என்று மிதவாதிகள் மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைன். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூல் யாரோடது அப்படின்னா பாரதியாரோடது. புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற திலகரின் ஆங்கில சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தது யாருன்னா பாரதியார் தான். தேசபக்தனுக்கு ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது அப்படிங்கிற தலைப்பில் எல்லாம் பாட்டு பாடியிருக்காரு. வஉசி, சிவா ஆகியோரை கொலை செய்து சிறையில் அடைத்த பின்னர் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட போது கைது செய்து கொலையில் பாரதியார் நெல்லையிலேயே தங்கியிருந்து பல நாட்கள் நீதிமன்றத்திற்கே சென்று விசாரணையை கவனித்து வந்ததோடு இல்லாமல் அவங்களுக்கும் சாட்சி சொல்லவும் தயாராக இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஷ் மார்லி மின்டோ சீர்திருத்தத்தை கேலி செய்தார். வாஞ்சிநாதன் ஆஷை கொலை செய்த செய்தியை கேட்டு அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்காரு. அவருக்கு அரசியல் கொலையிலும் ஆயுத புரட்சியிலும் நம்பிக்கை இல்லை. புதுவை வாசம் பாரதியாரை தேசிய கவிஞராக இலக்கிய படைப்பாளியாக மாற்றுது. ஓகேவா? ஸோ அவர் புதுவையில் இருந்துட்டு இங்கே வர்றப்போ இங்கே கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு 1918 டிசம்பரில். நோய்வாய்ப்பட்ட பாரதியார் சில வாரங்களில் நிபந்தனையின் பேரில் விடுவிக்கப்பட்டார். 1919 மார்ச்சில் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றி தமிழ்நாடு தலைவர்களுடன் பேச சென்னை வந்த காந்தியடிகளை சந்தித்து பேசிட்டு மிதவாதியான பாரதியார் தீவிரவாதியாக மாறி பயங்கரவாத புரட்சி வழியை தவிர்த்து அஹிம்சாவதியாக மாறுறாரு. ஓகேவா? மிதவாதியாக இருந்து தீவிரவாதியாக மாறிட்டு ஃபைனலாக அகிம்சைவாதியாக மாறிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வஉசி. வங்காள பிரிவினையின் விளைவாக எழுந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டுக்கு அளித்த தவ புதல்வர் தான் யாருன்னா வஉசி. கோவில்பட்டி தாலுக்காவில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்ற சிற்றூரில் பிறந்த வஉசி வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றிய தானாபதி பிள்ளையின் குடும்ப வழி தோன்றல். ஓகே, ஸோ இதெல்லாம் பெருசாக பட்டனில். தூத்துக்குடியில் வழக்கறிஞராக இருந்த அவர் ராமகிருஷ்ணானந்தர், அபேதானந்தர், பிரம்மானந்தர் ஆகிய வங்கத்துறவிகளோடு தொடர்பு கொண்டு சுதேசி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். 1906 அக்டோபர் 14 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இல்லையா, அதை ஆரம்பிக்கிறாரு. SS காலியா லாவோ அப்படிங்கிற 2 கப்பல் தூத்துக்குடி டு கொழும்புக்கு ஓட்டுறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட் சென்னை நகரில் சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் அப்படிங்கிற ஒன்றை நிறுவுறாரு. அதே மாதிரி சர்க்கரை செட்டியார் தலைமையில் சென்னை நகரில் சுதேசி பிரச்சார சபையையும் அமைத்தார். எதுக்கான சுதேசி பணிக்காக மக்களோட ஆதரவை திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1906 ஆண்டு இறுதியில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வஉசி, ராஜாஜி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ராமலிங்க பிள்ளை, சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். 1907 சூரத் காங்கிரஸுக்கு தீவிரவாதிகளை அதிக அளவில் அழைத்து வருமாறு அரவிந்தர் வஉசிக்கு கொடுத்த தந்தியை. ஸோ இந்த ஸ்டோரி ஆல்ரெடி அங்கே பார்த்தது தான். அதுக்காக இங்கேருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு பாரதி, அப்புறம் மண்டையம் ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் சொல்லி போயிருப்பாங்க. ஸோ அதே ஸ்டோரி தான் ஸோ கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக என்ன அப்படின்னா பிபின் சந்திரபால் இங்கே வந்திருப்பார். ஸோ அவர் விடுதலையான நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுறப்ப அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டு 40 வருஷம் இல்லாத கேஸ் எல்லாம் போட்டு 40 வருஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இவருக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் சிறையில் அடைக்கப்பட்டு ரொம்பவே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார், செக் இழுத்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கப்புறம் பெருசாக எந்த விஷயங்கள்லையும் ஈடுபட்டிருப்பார். ஓகேவா? அடுத்தது சென்னை ஜனசங்கம். ஸோ இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டு அரசியலிலேயே வஉசி சகாப்தம் முடிந்தது அப்படின்னு சொல்லி இந்த யார் சொல்கிறாரு அப்படின்னா மாப்போசி சொல்லியிருப்பார். எதுனா அவர் அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம்.
சென்னை ஜனசங்கம். ஸோ திலகரின் விருப்பத்துக்கு ஏற்ப தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் 1908 ஜனவரி 11 சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை துவக்கினர். ஸோ இந்த அமைப்பை துவக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருந்தது யாருன்னா பாரதி தான். சென்னை ஜனசங்கம் பாரதியார் 1908 ஜனவரி 11. ஸோ வஉசி சங்கத்தின் தலைவராகவும் மண்டையம் ஸ்ரீனிவாச்சாரி, ஆர்யா, வெங்கட்ரமண ராவ் இவங்கெல்லாம் நிர்வாக குழு உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ மாணவர்களும் இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுதேசி பொருட்களை புறக்கணிக்கணும், தேசிய கல்வியை பரப்பணும், பள்ளிகளில் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்தல், இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுதேசி இயக்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தல். ஸோ இந்த மாதிரி ஓகேவா. சென்னை ஜனசங்கம் 1912 வரை செயல்பட்டு தமிழ்நாடு சுதேசி இயக்கத்தை முன்கொண்டு சென்றது எனலாம். அடுத்தது சுப்பிரமணிய சிவா. வஉசியும் சிவாவும் தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக திகழ்ந்தார்கள். ஸோ இவங்களை நமக்கு தெரியும். ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்தி இயக்கத்தில் ஈடுபட்டு அதன் வழி சுதேசி இயக்கத்துக்கு ஈர்க்கப்பட்டவர். சுதந்திரானந்தா என்ற பெயரில் புனைப்பெயரை சூட்டி கொண்டவர் யாருன்னா சிவா. ஸோ கேட்கலாம். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வத்தலகுண்டு வாசியான இளைஞர் சிவா. ஸோ இவர் மதுரையை சேர்ந்தவர் தான். தூத்துக்குடி வஉசியோட இணைந்து செயல்படுறாரு. சுதேசி இயக்க பிரச்சாரத்தில் இவ்விருவரும் வஉசியுடன் இணைந்து தீவிரமாக பங்கு கொண்டனர். ஸோ அதுக்கப்புறம் இவரை பற்றி தெரியும், அந்த ஸ்டோரியெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம். ஃபைனலாக இவர் சேலத்தில் தொழுநோய் கண்ட கிரிமினல் குற்றவாளிகள் அடைக்கப்பட்டு, இவருக்கு தான் தொழுநோய் வரும். தொழுநோயால் பாதிக்கப்பட்டது யாருன்னா சுப்பிரமணிய சிவா தான். அடுத்தது சிறையிலிருந்து விடுதலையான பின் தருமபுரி மாவட்டத்துள்ள பாப்பரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் என்ற பெயரில் தேசபக்தர்களின் பாச அறை ஒன்றை நிறுவி இளம் தேசாபிமானிகளுக்கு நாட்டு விடுதலைக்கான பயிற்சியை அளிக்கிறார், அந்த போருக்கான பயிற்சி. அப்போ பாரதி ஆசிரமத்தை தருமபுரியில் இருக்க பாப்பராப்பட்டியில் நிறுவனது யார் அப்படின்னா சிவா. நெக்ஸ்ட் சுயாட்சி இயக்கம். ஸோ 1907 சூரத் பிளவுக்கு பின்னர் காங்கிரஸ் தீவிரவாதிகள் அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்பட்டனர். மிதவாதிகள் வலுவிழந்து போயினர். தேசிய இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் இல்லாத நேரத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் அதை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. ஸோ இவங்க தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றா இணையணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அன்னி பெசன்ட். அதனால் ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, தன்னாட்சி இயக்கம், அதாட்சி இயக்கம் கொடுத்துருக்காங்க. 1911 செப்டம்பர் 3 சென்னை கோகலே மண்டபத்தில் சுயாட்சி சங்கம் துவங்கப்படுது. ஓகேவா. அன்னி பெசன்ட், சிபி ராமசாமி, ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, ஸோ இவங்கெல்லாம் இதில் இருக்காங்க. தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட், ஜிஎஸ் அருண்டேல் அமைப்பு செயலாளர், சிபி ராமசாமி ஐயர் பொதுச் செயலாளர், பிபி வாடியா பொருளாளர். ஓகேவா. ஸோ பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களோட குறிக்கோள். அடையாற்றில் சுயாட்சி சங்கம் அமைக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்ததன் விளைவாக சென்னை மாநிலம் இந்திய தேசிய நீரோட்டத்தில் முழுவதுமாக கலந்தது. வேறு இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் சுயாட்சி இயக்கத்தால் கவரப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் 1916 ஜூலை 24 புகை வண்டிகளில் ஐரோப்பியர்களுக்கென இடஒதுக்கீடு செய்யப்பட்டதை எதிர்த்து எக்மோர் ரயில் நிலையத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஸோ சென்னை கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன் மாணவர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்படுது. ஓகேவா. வேறு ஓகே, அன்னி பெசன்ட் அம்மையாரை காந்தியடிகள் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா, போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறாங்க. ஸோ அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்டதுக்கு எதிர்த்து தான் சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணுறாரு, சர்பட்டத்தை துறந்தார். ஸோ இதெல்லாம் நமக்கு புக்கில் இருக்கும் இந்த பாயிண்ட்டு. 1917 ஆகஸ்ட்டில் மாண்டேக பிரகடனம் வெளியிட்டிருப்பாங்கள்ல, அது அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்கத்துக்கு, அதாவது தன்னாட்சி இயக்கத்துக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ரவுலட். ஸோ ரவுலட் சட்டம் தெரியும் நமக்கு. 1919 பிப்ரவரி மாதம் இந்திய சட்டமன்றத்தில் ரவுலட் சட்ட மசோதாக்கள் விவாதிக்கப்பட்ட போது ஸ்ரீனிவாச்சாரி அம்மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா கொந்தளிப்புக்குள்ளாகும் என்று சட்டத்தை எதிர்த்தார். விசாரணையின்றி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரவுலட் சட்டம். ஸோ இதுக்கு கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில்
காந்தி வந்து தமிழ்நாட்டில் தங்குவார். அங்கு தான் ரவுலட் சட்டை எதிர்ப்பு திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ அதன் விளைவாக சத்தியாகிரக சபை அப்படிங்கிறது சென்னையில் ஆரம்பிக்கப்படுது. 1919 ஆரம்பிப்பாங்க. ஓகேவா. சென்னை மாநிலத்தில் 120 பேர் சத்தியாகிரக சபதத்தில் கையொப்பமிட்டனர். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். சென்னையிலிருந்து காந்தி தனது செயல் திட்டத்தை அறிவித்தார். 1919 மார்ச் 30 தேதியன்று இந்தியா முழுவதும் ஹர்த்தால் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தேதியை வந்து தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா இது வளவலன்னு ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு பெருசாக முக்கியம் இல்லை. ஓகே, இது மட்டும் பார்த்துக்கோங்க. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட நூல்களான காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம் ஆகியவையும் வீர சவார்கரின் எரிமலை என்ற நூலையும் தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் விற்பனை செய்தனர். அப்போ காந்தியோட நூல் வந்து சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம், வீர சவார்கரோடது எரிமலை அப்படிங்கிற ஒரு நூல். ஓகே, அடுத்தது கிலாபத் இயக்கம். ஸோ நமக்கு தெரியும் முகமது சௌகத் அலி, காந்தியின் முழு ஒத்துழைப்போடு இந்திய முஸ்லீம்கள் துவக்கிய கிலாபத் இயக்கத்தில் தமிழ்நாடு ஆர்வத்தோடு கலந்து கொண்டது. ஸோ ராஜகோபாலாச்சாரி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து அதன் மூலம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களோட ஆதரவையும் பெற்றுக்கிறாரு. ஸோ அலி சகோதரர்களை விடுதலை செய்ய கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. 1919 ஆகஸ்டில் கூடி சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில். அக்டோபர் 17ஆம் தேதி அனுசரிக்கப்பட்ட கிலாபத் தினத்துக்கு தமிழ்நாட்டு இந்துக்களின் ஆதரவையும் திரட்டி தந்தனர். 1919 அக்டோபர் 17 தான் கிலாபத் தினம். கிலாபத் கூட்டங்களில் கலந்து கொண்ட ராஜகோபாலாச்சாரி யாகூப் ஹசனை ஆதரித்து பேசினார். காங்கிரஸோடு ஒத்துழைக்குமாறு யாகூப் ஹசனையும் அவரது ஆதரவாளர்களையும் ஊக்குவித்தார். ஸோ ராஜகோபாலாச்சாரியின் ஆதரவோடு யாகூப் ஹசன் சென்னை மாநில கிலாபத் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். எப்போ 1920 மேலே. அதுக்கப்புறம் 1920 ஏப்ரல் 20 சென்னை நகரில் மௌலானா சௌகத் அலியின் தலைமையில் கிலாபத் மாநாடு நடக்குது. அதில் சென்னை மாநிலத்திலிருந்து மட்டும் 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், பார்வையாளர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ 1920 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த காந்தி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணலை அப்படின்னாலும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோரி ஈஸியாக ஞாபகம். காந்தி வந்து சிங்கிள் லைனில் ஞாபகம் வச்சுக்கலாம். காந்தி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்தார், ராஜாஜி ஆதரித்தார். ஓகேவா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாத்மா காந்திக்கு ஜே என்கிறதற்கு பதில் முகமது அலி சௌகத் அலிக்கு ஜே அப்படின்னு சொல்லி கோஷமிடுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். யார்? காந்தி. அடுத்தது வாணியம்பாடி கிலாபத் இயக்கத்தின் உயிர் நாடியாக திகழ்ந்தது. இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கும். பட் தமிழ்நாட்டில் நீதி கட்சியினரும் சுயாட்சி அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. காந்தியடிகள், ராஜாஜி எல்லாம் ஆதரிச்சிருப்பாங்க. ஆனால் நீதி கட்சி, லிபரல் கட்சி, ஹோம் ரூல் மூமெண்ட் இவங்கெல்லாம் ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. நீதி கட்சியும் இரட்டையாட்சியும். தமிழ்நாட்டில் 1892 ஆதி திராவிடர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டாக்டர் TM நாயர், தியாகராய செட்டியார், கேசவ பிள்ளை, நடேச முதலியார், ஸோ இவங்கெல்லாம் பிராமணர்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து பிராமணர் அல்லாதோரின் உரிமைகளை கோரி பெற முயற்சித்தனர். சென்னையில் ஒரு திராவிடர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஏற்படுத்தப்படுது. ஸோ அதுலேருந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. ஓகேவா. ஸோ நீதி கட்சி வந்து நம்ம தனியாகவே பார்க்கலாம், இன்னும் நல்லா டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் 1920 to 22. ஸோ இது நமக்கு தெரியும். ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் யாரோட தலைமையில் நடத்தப்பட்டது அப்படின்னா ராஜாஜி. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அவரது மகன் ராமசாமியும் மாநில கல்லூரியில் படித்து கொண்டிருந்த மற்றொரு மகன் கிருஷ்ணசாமியும் அக்கல்லூரியிலிருந்து வெளியேற செய்து அவர்களை கதர் தொண்டில் ஈடுபடுவதற்காக சேலத்துக்கு அனுப்பி வைத்தார். ஓகேவா. அப்போ ராஜாஜிக்கு 2 பசங்க, ராமசாமி, கிருஷ்ணசாமி. அவர்களை பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருந்த வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் தனது தொழிலை துறந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தார். ஸ்ரீனிவாச ஐயங்கார் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியையும் CIE என்ற பட்டத்தையும் துறந்தார். வஉசி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கவிட்டாலும் கூட தனது வக்கீல் தொழிலை துறந்து இலக்கிய பணியில் ஈடுபட்டார். ஓகேவா. அப்போ இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எல்லாருமே தங்கள் பங்களிப்பை அளிச்சிருக்காங்க.
அடுத்தது 1920 நடக்க இருந்த மாநில சட்டமன்ற புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த எலெக்ஷன்லலாம் கலந்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? 1921 ஜனவரி 10 சென்னைக்கு வருகை தந்த கானாட் கோமகனை புறக்கணித்தனர் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள். ஓகே, அடுத்தது வந்து ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாஸ் தான் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ அதுதான் இதுலேயும் இருக்கும். பெருசாக மற்ற மாதிரி சும்மா ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். மலபார் மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஒடுக்க தீர்மானித்தது சென்னை அரசாங்கம். ஸோ யாகூப் ஹசன் கைது செய்யப்பட்டார். அப்துல் மஜீத் சார் தமிழ்நாடு பத்திரிகை வரதராஜலு நாயுடு. ஸோ நமக்கு இந்த தடவை கொடுத்துருப்பான். வரதராஜலு நாயுடு வந்து பிரபஞ்சமித்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ வரதராஜலு நாயுடு வந்து தமிழ்நாடு பத்திரிகை. பிரபஞ்சமித்ரன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. ஓகேவா? அடுத்த தேசபக்தன் ஆசிரியர் குழுவினர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். ஓகே, நெக்ஸ்ட்டு சுயராஜ்ய கட்சி. ஸோ இதுவுமே நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதில் பார்க்கலாம். நீல் சிலை போராட்டம் 1927. ஸோ இது வந்து சோமயாஜுலு தலைமையில் வந்து நடக்கும். ஓகேவா? 27 37 எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஆக்சுவலாக 27 தான் இந்த போராட்டம் நடக்கும். 37 ராஜாஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சிலையை கொண்டு போய் அங்கே அந்த சென்னையில் எங்கேயோ வைப்பாங்க. ஓகேவா? அதுதான். பட் போராட்டம் 27 தான். அடுத்தது சைமன் குழு புறக்கணிப்பு. 1928 February 3 சைமன் குழு பம்பாயில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 29 February 19 நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் யார்? சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழுவுக்கு எதிராக போராடி இருப்பாங்க. ஓகே, பூரண சுதந்திர சபதம். ஸோ 1927 காங்கிரஸ் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு 29 வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். 30 வந்து அந்த கொடி வந்து ராவி நதிக்கரையில் ஏற்றியிருப்பாங்க. ஓகே, அடுத்த உப்பு சத்தியாகிரகம். ஸோ இது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ராஜகோபாலாச்சாரி உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துவதற்கு தளபதியாக காங்கிரஸ் மேலிடத்தில் நியமிக்கப்பட்டிருப்பார். சென்னையில் வந்து டிஎஸ்எஸ் ராமன் தலைமையில் வந்து நடந்திருக்கும். டிஎஸ்எஸ் ராஜன் தலைமையில் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் தான் 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி சுப்பராமன் மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 98 சத்தியாகிரகிகள், மொத்தமாக 100 பேர். ஓகே, ராஜாஜி சுப்பராமையும் சேர்த்து 100 பேர். அதிகாலை 5 மணிக்கு திருச்சியில் டிஎஸ்எஸ் ராஜனின் மகள் ராஜகோபாலாச்சாரியின் தலையில் வந்து திலகமிட்டு இந்த தொடங்கி வச்சுருப்பாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது நாமக்கல் கவிஞரோட பாடலை பாடிட்டு போயிருப்பாங்க. தஞ்சை மாவட்ட கலெக்டராக இருந்த கே ராஜன் அவர் என்ன சொல்லியிருப்பார்? யாராச்சும் இவங்களுக்கு இது பண்ணீங்க, ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னா அப்படியுமே மக்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1930 ஏப்ரல் 28 ஃபைனலாக வேதாரண்யத்தை அடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு 10th புக்கில் இருக்கிறது தான். ஸோ இங்கே பாருங்கள், திருச்சியில் ராஜாஜி, அதே மாதிரி ஆந்திரகேசரி பிரகாசம் தலைமையில் சென்னை. ஓகேவா? சரி, மாற்றி சொல்லிட்டேன். பிரகாசம் தலைமையில் சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த அரசாங்கத்தின் அடக்குமுறை. ஸோ இதெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது. ராஜாஜி அமைச்சரவை. ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 16வது சாப்டர் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த பாயிண்ட் மட்டும் பாருங்கள். டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன் தான் தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகியாக சிறை சென்றவர். தமிழ்நாட்டோட முதல் சத்தியாகிரகி யார் அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன் அவர்கள். ஓகே, ஃபைன். ஸோ இதான் 43 minutes 44 minutes கிட்ட ஆயிடுச்சு. வெங்கடேசன் புக் வந்து இப்படி தான் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து இப்போ இருக்கிறாங்க. ஓகேவா?
ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதை பொறுத்து தான் என்னால் கன்டினியூ பண்ண முடியும். இது எப்படி எடுக்கலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.